காலடி சத்தம் மாதிரி இல்லையே, இது என்ன மாதிரியான சத்தம்னு அந்த இடத்த ரொம்பவே கூர்மையா சோரா பார்க்குறான். கொஞ்ச நாள் கழிச்சு அதே ஸ்டேஷன்ல அதே ட்ராக்ல கொஞ்சம் பேர் அதிகாலை 3 மணிக்கு அந்த ஸ்டேஷன்ல நிக்கிறாங்க. தனியா போறவங்களையும் ஸ்கூல் படிக்கிறவங்களையும் பார்த்தா தன்னோட 2 கையால தரையில இழுத்தபடி அவங்கள நோக்கி வந்து தன்னோட கையில வச்சிருக்கக்கூடிய கத்தியால அது பிப்ரவரி 25, 2001 ஜப்பான். நேரம் சரியா அதிகாலை 3:17 மணி அளவுல சோரான்ற பையனோட நண்பனுக்கு அன்னைக்கு பிறந்த நாள். அதனால அந்த சோரான்ற பையன் அவனோட நண்பனோட பிறந்த நாளை கொண்டாடிட்டு அவனோட வீட்டுக்கு போகலான்னு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தா அவன் போக வேண்டிய ட்ரெயின் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அந்த ஸ்டேஷனை விட்டு போயிருக்கு. சரி, அடுத்த ட்ரெயின்ல போகலான்னு சோராவும் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டு ட்ரெயின் எப்போ வரும்னு ட்ராக்கே பார்த்துக்கிட்டு இருக்கான். சோரா இருக்கக்கூடிய நேரம் அதிகாலையா இருந்ததுனாலயே அங்க பனிமூட்டம் ரொம்பவே அதிகமா இருக்க, குளிர் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. ட்ராக்கை பார்த்தபடியே சுத்தி இருந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது தான் சோரா ஒரு விஷயத்தையே கவனிக்கிறான். அந்த ஸ்டேஷன்ல அந்த நேரத்துல சோரா மட்டும்தான் தனியா இருக்கான். சோராவும் சுத்தி அந்த ஸ்டேஷனையே பார்க்கும்போது அவனோட கண்ணு கெட்டின தூரம் வரைக்குமே யாருமே இல்லை. இதனாலேயே பனி சூழ்ந்து ரொம்பவே குளிரா இருக்கக்கூடிய அந்த இடத்துல கூட சோராக்கு வேர்த்து கொட்டுது. ட்ரெயின் எப்போ வரும்னு சோரா ட்ராக்கையே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஸ்டேஷனோட ஒரு பக்கத்துல இருந்து இந்த மாதிரியான ஒரு சத்தம் வருது. இது என்ன ரொம்ப ஒரு வினோதமான ஒரு சத்தமா இருக்கேன்னு சோராவும் அந்த பக்கத்தை பார்க்குறான். சோராவும் அந்த சத்தம் வரக்கூடிய அந்த பனிமூட்டமான இடத்த பார்த்து யாராவது இருக்கீங்களான்னு கேட்குறான். ஆனால் அந்த பக்கத்துல இருந்து இந்த சத்தம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே வருதே தவிர மற்றபடி வேற எந்த சத்தமுமே வரல. சோராக்கு பயம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிக்கிட்டே போகுது. அந்த சத்தத்தை சோரா ரொம்பவே உன்னிப்பாக கேட்க, இது காலடி சத்தம் மாதிரி இல்லையே, இது என்ன மாதிரியான சத்தம்னு அந்த இடத்த ரொம்பவே கூர்மையாக சோரா பார்க்குறான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த பனிமூட்டம் விலக அந்த பனிமூட்டத்துக்குள்ள இருந்து முகத்துல ஃபுல்லா முடி சூழ்ந்தபடி 2 கையை தரையில தேய்ச்சி இழுத்தபடியே ஒரு ஹைஸ்கூல் பொண்ணு அந்த பனிமூட்டத்துக்குள்ள இருந்து வெளியில வர்றா. அதை பார்த்த சோரா திகச்சபடியே அந்த பெஞ்சை விட்டு எந்திரிச்சு, யார் நீங்க, ஏன் இப்படி வரீங்கன்னு அந்த பொண்ணை பார்த்து கேட்க, அந்த பொண்ணு தரையில தேய்ச்ச மாதிரி வர்றதுனால அந்த டேக்கேன்ற சத்தம் மட்டும் தான் கேட்குதே தவிர அந்த பொண்ணோட வாயிலிருந்து ஒரு சத்தமுமே கேட்கல. சோராவும் அந்த பொண்ணு ஏதாவது சொல்லுமான்னு அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் பனிமூட்டத்தை விட்டு அந்த பொண்ணு கொஞ்ச தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் சோரா ஒரு விஷயத்தையே பார்க்குறான். அந்த பொண்ணோட இடுப்புக்கு கீழே பாதி உடம்பு அந்த பொண்ணுக்கு இல்லை. இதை பார்த்த உடனே சோராவோட இதயம் வேகமா துடிக்க தொடங்குது. சோராவோட கண்ணு சிமிட்டாம அந்த பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணோட முடி கொஞ்சம் விலக அந்த பொண்ணோட கண்கள் சோராவை பார்க்குது. சோரா அந்த பேயை பார்த்த நேரத்துல பேய் மாதிரி அந்த இடத்த விட்டு வேகமா ஓடுறான். எவ்வளவு தூரம் அந்த பொண்ணை விட்டு வேகமா விலகி போக முடியுமோ அந்த அளவுக்கு சோரா அந்த பொண்ணை விட்டு வேகமா விலகி போறான். வேகமா ஓடி படிக்கட்டுகள் வழியா மேல ஏறி அந்த ரயில்வே ஸ்டேஷனோட மேல் ஃப்ளோருக்கு போறான். ஆனா எவ்வளவு தூரம் சோரா ஓடினாலும் அந்த சத்தம் மட்டும் சோராவோட காதுகளுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு. சோரா ஓடும் போதே பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அந்த பொண்ணு தன்னோட 2 கைகளையும் பயன்படுத்தி வேகமா தரையில இழுத்தபடியே சோராவை நோக்கி வருது. சோராவும் அந்த பொண்ணை விட்டு வேகமா ஓடிக்கிட்டு தான் இருக்கான். அந்த ஃப்ளோருக்குள்ளேயே ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறமா அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா நிக்குது. சோராவும் ஒரு செவுத்துக்கு பின்னாடி போய் நின்னுக்கிட்டு மூச்சு வாங்க வாங்க அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு சுத்தி பாக்குறான். அந்த இடமே ரொம்பவே நிசத்தமா இருக்கு. எந்த விதமான ஒரு சத்தமுமே அந்த இடத்துல கேட்கல. சோராவும் சரி, அந்த பேயை விட்டு நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம், விடிகிற வரைக்கும் நம்ம இங்கேயே இருப்போம், அதுக்கப்புறமா போகலான்னு சோரா நினைக்கும் போது அப்ப திடீர்னு ஒரு சிரிப்பு சத்தம். இது எங்க இருந்து வருதுடான்னு சோராவும் சுத்தி பாக்குறான். அந்த பேய் ஏதாவது வந்துருச்சான்னு. அப்ப சோரா கீழே பார்க்கும்போது அந்த பேய் அவனோட காலுக்கு அடியில தான் இருக்குது. அந்த பேயை பார்த்த சோரா அந்த இடத்துலயே பயத்துல உறைஞ்சு போறான். அந்த பேய் அதோட கையில வச்சிருக்கக்கூடிய கத்தியால சோராவோட காலை வெட்டுறதுக்கு வீச சோரா அந்த இடத்துல இருந்து ஜம்ப் பண்ணி தப்பிச்சு அந்த இடத்த விட்டு வேகமா ஓடுறான். அந்த டேக்கே கோஸ்டும் சோராவை விடாம பின்னாடியே துரத்திக்கிட்டு வருது. சோரா கீழே இறங்குற படியை பார்த்தோன்னே வேகமா கீழே இறங்கலான்னு அந்த இடத்துக்கு வேகமா ஓடுறான். அப்ப திடீர்னு அந்த பேய் சோராவுக்கு முன்னாடி வருது. வேகமா ஓடி வந்ததுனால சோராவால நிக்க முடியல. அந்த பேய்கிட்டே மாட்டிக்க கூடாதுன்னு சோரா அந்த இடத்துல ஜம்ப் பண்றான். ஆனா சோரா ஓடி வந்த வேகத்துக்கும் குதிச்ச வேகத்துக்கும் ரயில்வே ஸ்டேஷனோட ஜன்னல் கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு சோரா கீழே போய் விழுகிறான்.
ரயில்வே ஸ்டேஷனுக்கு கீழே விழுந்த சோரா கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த இடமே ஒரு மையான அமைதியா இருந்துச்சு. அதோட சோராவோட கண்ணுக்கு தெரிஞ்ச எல்லா இடமுமே பனி சூழ ரொம்ப ஒரு கருமையான ஒரு இடமா தான் தெரிஞ்சிச்சு. எப்படியாவது அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போகலான்னு சோரா எந்திரிக்க முயற்சி செய்யும் போது மறுபடியும் அந்த சத்தம் கேட்குது. சோராவும் தன்னோட எச்சில முழுங்கிக்கிட்டு அந்த டேக்கே சத்தம் வரக்கூடிய அவன் தலைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடத்த பார்க்கறான். அங்க அந்த சத்தத்தோட முகத்துல சிரிப்போட அந்த டேக்கே கோஸ்ட் சோராவை நோக்கி வருது. சோராவும் எப்படியாவது இந்த பேய்கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த இடத்த விட்டு ஓடணும்னு தன்னோட முழு பலத்தை பயன்படுத்தி ஓடுறதுக்காக எந்திரிக்கும் போது அடுத்த நாள் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு தகவல் வருது. இந்த மாதிரி அந்த ரயில்வே ஸ்டேஷனோட ட்ராக்ல ஒரு பையனோட 2 துண்டான உடல் இருக்குதுன்னு. இந்த சம்பவம் ஜப்பான் முழுக்கவே பரவலா பேசப்பட்டாலும் இந்த சம்பவத்தை சிலர் நம்பல. அது எப்படி இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு சில பேர் பேசிக்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அதே ஸ்டேஷன்ல அதே ட்ராக்ல கொஞ்சம் பேர் அதிகாலை 3 மணிக்கு அந்த ஸ்டேஷன்ல நிக்கிறாங்க. அவங்க அந்த இடத்துல நின்றுகிட்டே அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்லல இதெல்லாம் போய் தான், இந்த மாதிரி நிறைய கதை சொல்லுவாங்கன்னு. அப்ப அவங்களுக்கு அந்த பக்கம் ஒரு பொண்ணு கையில கத்தியோட அவங்கள பார்த்து சிரிச்சபடி தரையில உரசிக்கிட்டே வர்றான். டேக்கே கோஸ்ட். ஜப்பானோட அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரிஸ்ல இந்த ஸ்டோரியும் ஒன்று. இந்த டேக்கே கோஸ்டோட ஆரிஜின் ஸ்டோரி எங்க இருந்து தொடங்குதுன்னா 1970க்கும் 1980க்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் ஜப்பானோட ஹைஸ்கூல்ல ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்பவே அமைதியாகவும் ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருந்ததுனால அந்த ஸ்கூல்ல அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாருமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இருந்ததுனாலயே இந்த பொண்ணு ரொம்பவே அமைதியாகவும் தனியாகவும் இருந்தாங்க. இதனாலே அந்த ஸ்கூலை சேர்ந்த ஒரு புல்லிங் கேங் இந்த பொண்ணை ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் இந்த பொண்ணு ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகலான்னு ரயில்வே ஸ்டேஷனில் போய் நிற்கும் போது அந்த ரயில்வே ஸ்டேஷனில் கூட அந்த புல்லிங் கேங் வந்து இந்த பொண்ணை ரொம்பவே தொல்லை பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணோட பேக் பேக்கை தூக்கி அந்த பக்கமாக தூக்கி எறிகிறாங்க. அந்த பொண்ணு அழுதபடியே அந்த பேக் பேக்கை எடுக்கலான்னு ரயில்வே ட்ராக்கை தாண்டும் போது அந்த பொண்ணோட உடலில் இடுப்புக்கு கீழே ஒன்றுமே இல்லை. இந்த பொண்ணு ரொம்பவே கோரமாக இறந்ததுனாலயே ஜப்பானோட இரவு நேரத்தில் ஆவியா வந்து தனியாக போகிறவங்களையும் ஸ்கூல் படிக்கிறவங்களையும் பார்த்தா தன்னோட 2 கையால் தரையில் இழுத்தபடி அவங்கள நோக்கி வந்து தன்னோட கையில் வச்சிருக்கக்கூடிய கத்தியால் அவங்கள 2 துண்டா ஆக்குவா. இந்த டேக்கே ஸ்டோரியை வச்சு ஜப்பானில் 2009 ஒரு படமும் எடுத்திருக்காங்க. அதோட சில மாங்கா ஸ்டோரிஸும் அனிமையும் கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஜப்பானோட அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரியில் இந்த ஸ்டோரியும் ஒன்று. இந்த ஸ்டோரிஸ்க்கு பல வெர்ஷன்ஸ் இருக்கு. நான் சொன்னது ஒரு வகையான வெர்ஷன். எதனால இந்த மாதிரியான டேக்கே கோஸ்ட் ஸ்டோரியெல்லாம் உருவாக்கியிருக்கும்னா ஸ்கூல் படிக்கக்கூடிய பசங்க இரவுல போகிறதுக்கு கொஞ்சம் பயப்படணும், அதே மாதிரி இரவு நேரத்தில் போகிறத தவிர்க்கிறதுக்காகவும் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும்போது பாதுகாப்பாக இருக்கிறதுக்காகவும் தான் இந்த மாதிரியான கதைகள் பரவலாக அவங்க சமூகத்தால் பேசப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த ஸ்டோரி கேட்குறது கொஞ்சம் வினோதமாகவும் கொஞ்சம் பயமாகவும் தான் இருக்குது. இந்த கோஸ்ட் ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட அடுத்து எதை பற்றி வீடியோ போடலான்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.